Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see the poem Firework Night, 8th Standard English, Samachir Kalvi. Already we have done a separate video for the exercise of this poem. You can find the link in the description box. This poem is written by Enid Blyton. Let us see about her life. Enid Blyton was born on 11th August 1897 in Dulwich, South London. She was one of the most famous children's writers. Her most popular stories are the famous 5 and Noddy books for children. Enid Blyton has been in the Guinness Book of Records as one of the world's biggest selling writers because she has written more than 700 books. Her books were published in many different languages. Glossary. Bang. A sudden loud sharp noise. Bang அப்படின்னா வேகமான ஒரு சத்தம். இப்போ கதவு கூட banging the door அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Yelp. A short sharp cry especially of pain or alarm. அதாவது வேதனையில் கத்துற ஒரு விஷயம், அந்த சத்தத்தை வந்து yelpனு சொல்கிறது. ஸோ இந்த அலாமுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் இஸ் ட்ரெம்பிளிங். டு ஷேக் ஸ்லைட்லி, ஷார்ட் மூமெண்ட்ஸ் ஆஸ் ஃப்ரம் ஃபியர். அதாவது அவுட் ஆஃப் ஃபியர், பயத்தினால நடுங்கிறது, அதுக்கு வந்து ட்ரெம்பிளிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் ரஷ்ஷிங். மூவிங் வித் அர்ஜென்ட் ஹேஸ்ட், ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக ஒரு இடத்த நோக்கி ஓடுறது, ரஷ்ஷிங். கவுச், a type of high bed or sofa, a type of a chair with a high cushion, நல்ல உயரமாக இருக்கிற ஒரு நாட்காலி, அதை வந்து கவுச்சுன்னு சொல்கிறது. crouch, adopt a position where the knees are bent and upper body is brought forward and down. crouch, அதாவது உடம்பை வந்து கால்களை மடித்து உடம்பை வந்து கீழே படுக்க வச்சிருக்கிற நிலைமை. பொதுவாக நாய்கள் வந்து அந்த மாதிரி தான் படுத்திருப்பாங்க, அதுதான் க்ரௌச்னு சொல்கிறது. கெனல், a small shelter for a dog. fright, a sudden intense feeling of fear, ரொம்ப கடுமையான பயம், திடீர்னு ஏற்படுற ஒரு பயங்கரமான பயம், அதை வந்து fright அப்படின்னு சொல்கிறது. Before going into the poem, let us see what Bonfire Day means. On 5th November 1605, a man called Guy Fawkes, along with his men, plotted against King James I and his government to blast the House of Parliament. Since the government was Protestant, the people who followed the Catholic faith wanted to kill the king to have religious freedom. ஸோ நவம்பர் 5ஆம் தேதி 1605 கை ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் அவருக்கு எதிராக வந்து ஒரு சதி ஒன்று செய்தாங்க. அந்த பார்லிமெண்ட்டையும் பிளாஸ்ட் பண்ணி கிங்கையும் கொல்லணும் அப்படின்னு தீர்மானித்தாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய கேத்தலிக் ஃபெய்த்தை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ப்ரொட்டஸ்டண்டாக இருந்தாங்க, அதை கொண்டு வந்து தங்களுடைய ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை தீட்டினாங்க. Unfortunately, the conspiracy was leaked out and the king was saved. பட் துரதிர்ஷ்டவசமாக அவங்களுடைய திட்டம் வந்து வெளியில் தெரிஞ்சு போய் அரசனை வந்து காப்பாற்றிட்டாங்க. Hence, this particular day on which the king was saved is celebrated as Bonfire Day on 5th of November every year. ஸோ அரசன் காப்பாற்றப்பட்ட தினத்தை வந்து ஒரு முக்கியமான தினமாக ஒவ்வொரு வருஷமும் 5th of Novemberல வந்து போன்ஃபயர் டே அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போன்ஃபயர் டே நடக்கும்போது ஒரு பெட்டினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம போயமில் பார்க்க போகிறோம். ஃபயர் ஒர்க் நைட். This poem explains of a dog being scared by the fireworks on bonfire night. ஸோ ஒரு இரவு நேரத்தில் போன்ஃபயர் இருக்கிற இரவு நேரத்தில் பயப்படுற ஒரு நாயை பற்றிய கதை தான் இது. The poet must be a great lover of animals. She has written the poem from the point of view of the dog who was left outside on bonfire night. ஸோ இந்த போயம் எழுதின ஆத்தர் வந்து ஒரு அனிமல் லவராக இருந்திருக்கிறாருங்க. அவங்க வந்து ஒரு நாய் போன்ஃபயர் நைட், அதாவது வெடிகள் வெடிக்கிற நேரத்தில் வெளியில் விடப்பட்டிருக்க ஒரு நாய் வந்து
எவ்வளவு பயத்தோடு இருக்கும் அப்படிங்கிறத நாயினுடைய வியூவில் இந்த போயம் எழுதப்பட்டிருக்குது. Now let us see the poem. Bang! What's that? Bang, bang, oh hark! The guns are shooting in the dark. Little guns and big ones too. Bang, bang, bang. What shall I do? Mistress, master, hear me yelp. I am out of doors. I want your help. Let me in, oh, let me in. Before those fireworks begin. To shoot again, I can't bear that. My tail is down, my ears are flat. I am trembling here outside the door. Oh, don't you love me anymore? Bang! I think I will die with fright, unless you let me in tonight. Shall we let him in, children? Ha! Now the door is open wide. I am rushing through, I am safe inside. The lights are on, it's warm and grand. Mistress, let me lick your hand before I slip behind the couch. There I will hide myself and crouch in safety till the bangs are done. Then to my kennel I will run and guard you safely all the night because you understood my fright. Bang! What is that? Bang, bang, oh heart. Bang, bangனா பெரிய சத்தம், அது ரொம்ப வேகமான சத்தம் கேட்குது. வாட் இஸ் தட்? அது என்ன அது? ஹோ ஹார்ட். தயவுசெய்து லிசன் பண்ணுங்க. த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க். ஸோ டாக் இஸ் டெல்லிங் அஸ் தட் த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க். அதை இருள் படிந்த ஒரு நேரத்தில் துப்பாக்கியினுடைய சத்தம் கேட்குது. லிட்டில் கன்ஸ் அண்ட் பிக் ஒன்ஸ் டூ. தே ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ். பேங் பேங் பேங், வாட் ஷல் ஐ டூ? பேங் பேங், ஒரே சத்தமாக இருக்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அந்த நாய் வந்து ரொம்ப வருத்தத்தோட புலம்பலா பேசுது. மிஸ்ட்ரஸ், மாஸ்டர், ஹியர் மீ ஹெல்ப். ஐ ஆம் அவுட் ஆஃப் டோர்ஸ். ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். மிஸ்ட்ரஸ், மாஸ்டர்ஸ், எஜமானனே, எஜமானியே, என்னை கவனியுங்க. என்னுடைய வேதனையான குரலை தயவு செய்து கேளுங்க. ஐ ஆம் அவுட் ஆஃப் டோர்ஸ். நான் கதவுக்கு வெளியில் இருக்கிறேன். ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். எனக்கு உங்களுடைய உதவி தேவை. லெட் மீ இன், ஓ லெட் மீ இன். தயவு செய்து என்னை உள்ள விடுங்க, தயவு செய்து என்னை உள்ள விடுங்க. பிஃபோர் தோஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பிகின். ஸோ அந்த பட்டாசு வெடிகள் வெடிக்கிறதுக்கு முதல்ல என்னை உள்ளுக்குள்ளே விட்டுடுங்க. பொதுவாகவே நாய்களுக்கு பட்டாசு சத்தம் வந்து பயத்தை கொடுக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் த அனிமல்ஸ் ஃபியர் ஃபார் ஃபயர். டு ஷூட் அகெயின் ஐ கான்ட் பேர் தட். ஸோ மறுபடியும் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டுதுன்னா என்னால் தாங்கவே முடியாது. ஆல்ரெடி ஐ ஆம் இன் ஃபியர். மை டெய்ல் இஸ் டவுன். என்னுடைய பயத்தினால என்னுடைய வாலும் கூட அமைதியாக கீழவே இருக்குது. மை இயர்ஸ் ஆர் ஃப்ளாட். என்னுடைய பய காரணமாக என்னுடைய காதுகள் கூட மடங்கி போயிருக்குது. பொதுவாக நாய்கள் வந்து ரொம்ப ஷ்ரூடாக இருக்கிற நேரம், ஆக்டிவாக இருக்கிற நேரம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயர்ஸ் எல்லாம் நம்ம மேலே தூக்கிட்டு இருக்கோம். ஸோ பயந்த நேரத்தில் தான் அந்த ஃப்ளாப் வந்து கீழே விழுந்திருக்குது. ஐ ஆம் ட்ரெம்ப்ளிங் ஹியர் அவுட் சைட் த டோர். ஐ ஆம் ஷிவரிங். ட்ரெம்ப்ளிங் மீன்ஸ் ஷிவரிங் அவுட் ஆஃப் ஃபியர். அவுட் சைட் த டோர், கதவுக்கு வெளியில் நின்று நான் ரொம்ப ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், நடுங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஹோ, டோன்ட் யூ லவ் மீ எனி மோர்? நீங்கள் என்னை நேசிக்கலையா அப்படின்னு அந்த நாய் வந்து எஜமானனை அட்ரஸ் பண்ணி கேட்குது. ஸோ டியூ டு தி ஃபியர் ஆஃப் தட் ஃபயர் ஒர்க்ஸ், த டாக் கீப்ஸ் ஆன் டெல்லிங் த மிஸ்ட்ரஸ் அண்ட் மாஸ்டர் டு டேக் த டாக் இன். Bang! Again the sound of shooting has started. I think I will die with fright unless you let me in tonight. So the dog is begging the master and the mistress. I will die. அது ரொம்ப கெஞ்சி கேட்குது. நான் அந்த பயத்திலேயே இறந்து போயிடுவேன் போல இருக்கு. Unless you let me in tonight. என்னை வீட்டுக்குள்ளே இந்த இரவு நேரத்தில் நீங்கள் உள்ளே விடலைன்னா நான் நிச்சயமாக பயத்திலேயே இல்லாமல் போயிடுவேன். Shall we let him in, children? Maybe this statement is asked by the mistress. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க சும்மா ஜென்ரலாக கேட்குறாங்க. now the door is open wide. இப்போ பார்த்தா அந்த கதவு வந்து திறந்துருக்குது. I am rushing through. I am safe inside. ஸோ இப்போ அந்த கதவு திறந்ததை பார்த்த உடனேயே அந்த நாய் வந்து ரொம்ப வேகமாக உள்ளே ஓடி வந்துட்டு சொல்லுது, I am rushing through. நான் ரொம்ப வேகமாக உள்ளே வந்துட்டேன். I am safe inside. Now I am secured very much inside the house. The lights are on. It's warm and grand. Again it says, the outside is very dark. Now the lights are in the room and it's warm and grand. So because of the light, the room is also very
வார்ம். ஸோ உள்ளுக்க லைட்டும் எரியுது, வெளியில் இருட்டில் இருந்து அது அழுதுட்டு இருந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்த பிறகு வெளிச்சமும் இருக்குது, ப்ளஸ் வார்ம்த்தும் இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது. அதனால் அது சந்தோஷமாக இப்போ அதனுடைய பயத்தை விடுத்து அந்த இடத்துல அது வந்து உள்ளே இருக்குது. மிஸ்ட்ரஸ், லெட் மீ லிக் யுவர் ஹேண்ட் பிஃபோர் ஐ ஸ்லிப் பிஹைண்ட் த கவுச். நான் அவுட் ஆஃப் கிராட்டிடியூட், ஒரு நன்றியோட மிஸ்ட்ரஸை பார்த்து அது சொல்லுது, லெட் மீ லிக் யுவர் ஹேண்ட், நான் உங்கள் கைகளை வந்து லிக் பண்ணிக்கலாமா. ஏன்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும், நாய் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமே வாழை ஆட்டுறதன் மூலமோ நாவால் நக்கி கொடுப்பதன் மூலமாக தான். அதனால் அது மெல்ல கேட்குது மிஸ்ட்ரஸை பார்த்து, லெட் மீ லிக் யுவர் ஹேண்ட் பிஃபோர் ஐ ஸ்லிப் பிஹைண்ட் த கவுச். ஸ்லிப்னா அந்த இடத்த விட்டு போய் அந்த கவுச் சோஃபாக்கு பின்னாடி நான் போய் உட்காந்துக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும் அப்படின்னு அது சொல்லுது. தேர் ஐ வில் ஹைட் மை செல்ஃப் அண்ட் க்ரௌச். ஸோ கவுச்சுக்கு பின்னாடி போய் நான் அந்த சோஃபாக்கு பின்னாடி போய் நான் உட்காந்துக்க போகிறேன். அண்ட் ஐ வில் க்ரௌச், நான் அப்படியே அடங்கி என்னுடைய உடம்பே கீழே வரத்தக்க விதமாக நான் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துப்பேன். இன் சேஃப்டி டில் த பேங்க்ஸ் ஆர் டன். ஸோ அன்டில் ஐ எம் சேஃப், இந்த பேங்க்ஸ் துப்பாக்கி சுடுற சத்தமெல்லாம் போகிற வரைக்கும் நான் சேஃபாக அந்த இடத்துல உட்காந்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் அலவ் மீ டு சிட் பிஹைண்ட் த கவுச் until the banks are over. Then to my kennel I will run. So after the banks are over, the bonfire is over, naturally I will go back to my kennel. அந்த வெடி சத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் என்னுடைய கேனலுக்கு ஓடி போயிடுவேன். and guard you safely all the night. ஸோ முழு இரவும் உங்களை வந்து நான் காவல் காப்பேன். guard you, உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். ஏன்? because you understood my fright. நான் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், ஏன்னா உங்களால் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடிஞ்சது. யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃப்ரைட், என்னுடைய ஃபியரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு நான் நன்றி சொல்லி நிச்சயமாக உங்களை காவல் காப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸோட, இந்த நாய் கொடுக்குற ப்ராமிஸோட இந்த போயமை போயட் முடிக்கிறாரு. த்ரூ திஸ் போயம் த போயட் வாண்டட் டு இன்ஃபார்ம் தி பெட் ஓனர்ஸ் ஹவு தேர் பெட்ஸ் வுட் ஃபீல் டியூரிங் போன்ஃபயர் நைட் வென் தே வர் லெஃப்ட் அவுட் சைடு. ஸோ எப்படி இந்த பெட்ஸ் வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் போன்ஃபயர் நைட் நேரம் வெளியில் இருக்கிறதுனால எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த போயட் இந்த போயமில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. மேபி ஹீ வாண்டட் டு கிவ் அஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் மேபி அ வார்னிங் ஃபார் த பெட் ஓனர்ஸ் டு கீப் த அனிமல் சேஃப் அவே ஃப்ரம் தேர் ஃபியர். ஸோ ஒரு எச்சரிக்கையாவோ இல்லை ஒரு அறிவுரையாவோ போயட் வந்து நம்ம பெட்ஸை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், ஸோ அவங்களுடைய உணர்வுகளை நம்ம மதித்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த போயம் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் போயம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் கிராண்ட் மாஸ் கிளாஸ். தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.